श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौगतवाग्नि सञ्जय गणक संसारमेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु பாண்டியன் கொண்டாட வட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கருணா சாகரனா இருக்கார். அது எப்பேற்பட்ட காருண்யம் அப்படின்னா நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு சொல்லும்படியான வெரிதே அருள். எப்படி வெரிதே அருள்னு ஒத்துக்கொள்ள முடியும்? இந்த ஜீவனுக்கு பல கோடி ஜென்மா ஆயாச்சு. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் இது விதவிதமான சரீரங்கள்ல இருந்திருக்கு. இது சிங்கம் சரீரத்தில் இருக்கும் பொழுது இது மான அடிக்கிறதே, அதுக்கு வலிக்குமே, அதனால நான் மான இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம்லாம் பண்ணிக்க முடியாது. கொசுவா இருக்கும்பொழுது மனுஷால கடிக்கிறேனே அவளுக்கு வியாதி வருமே அப்படிலாம் யோசிக்க முடியாது. புலி, சிறுத்தை, பாம்பு இப்படி நிறைய சரீரங்கள்ல சுத்தி வந்திருக்கும். சரியா சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு சரீரத்திலையும் அதுலேயும் மேல வரவே கூடாது, அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கணும். சிங்க சரீரத்திலேயே ஒரு 10-15 ஜென்மா கண்டினியூஸா அப்படியே இருந்துட்டு போயிடணும். சரியா லாஜிக்கலா பார்த்தோம்னா கர்மாவுக்கு திருப்பி 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 இப்படியே சுத்திட்டு இருக்கணும். அப்ப எங்கேயும் திரும்பி மானா வரும் கேட்டா பகவான் கீதையில சொல்றான், எம் எம் வா பீஸ்மரன் பாவம் திசத்யந்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக. செத்து போகும்பொழுது எதை நினைக்கிறோமோ அதை அடைகிறார்கள். இந்த மான் என்ன பண்ணும், ஒரு சிங்கம் தன்னை கடிச்சு கொலை பண்ணும்பொழுது ஐயோ அந்த சிங்கம் கடிச்சு விடுத்தே என்ன அப்படின்னு அதையே வந்து சூசர விடும் பாருங்க. அப்ப அடுத்த ஜென்மா சிங்கமா வரும். இப்படி அசிங்கமா பல ஜென்மா சுத்தின்னு இருக்கும். உண்மைதான். அப்ப இப்படியே சுத்தின்னு இருக்கும். அப்ப பார்த்தா எல்லாம் வெளில வரவே முடியாது. ஆனா பகவான் என்ன பண்றான், தன்னுடைய நிர்கேத கிருபையினால மனுஷ சரீரம் கொடுக்கலாம். நம்ம சம்பாதிச்சு வந்ததில்லை, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம புண்ணியம் பண்ணி சம்பாதிச்சதில்லை, அவனுடைய கிருபையினால சரி ஒரு மனுஷ சரீரத்தை கொடுப்போம்னு கொடுக்கலாம். மனுஷ சரீரம் கிடைச்சாச்சு. அந்த மனுஷ சரீரத்தில் நிறைய சுத்தி இருக்கும், பல ஊர்கள், பல தேசங்கள், பகுனாம் ஜன்மனாம். அப்புறம் அதுலேயும் திருப்பி 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 பகவானா கொஞ்சம் கொஞ்சம் மேலே போட்டு இந்த அரை மார்க்கு 1/4 மார்க்கு போடுற மாதிரி போட்டு 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 பாரத தேசம், சனாதனமான தர்மம், சத்குரு கிருபா கடாட்சம், பகவத் சிந்தனை, திவ்ய தேச வாழ்க்கை, சத்சங்கம் அனுபவிக்கிற புத்தி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி, அதை புரிஞ்சுட்டு தன்னை மாத்திக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம், மாத்திக்கிறோமோ இல்லையோ ஒரு பிரயத்தனம் வருது பாருங்க. இது எல்லாம் சுவாமி தூண்டுற. அப்ப இந்த நிர்ஹேதுக கிருபையை நாம உணரணும். இவ்வளவுதான். நம்ம வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எதையுமே மாற்ற வேண்டாம், அப்படியே நம்ம தலைகீழ சரி பண்ணிக்க வேண்டாம். ஓ அவருடைய நிர்ஹேதுக கிருபை பெருசு அப்படின்னு உணர ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். இந்த உணர்றது தான் முக்கியம். சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா நமக்கு என்ன பண்ணான்னு நம்ம உணர்றது இல்லை. ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா தான் சரியா அப்பா அம்மாவுக்கு தவசம் பண்ணும்போது தான் அப்பா அம்மாவுடைய அருமையே புரியுது. உண்மையா சொல்லணும்னா சத்தியமா அது வரைக்கும்
புரியறது கிடையாது நமக்கு. எப்பொழுதுமே ஒரு பொருள் நன்னா கைக்கு சுலபமா கிடைக்கும் பொழுது அது நமக்கு உபயோகம் இல்லாத போல ஒரு மாயை. அது கை நழுவி போன பிறகு அடடா இருந்திருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்றது நம்முடைய சுபாவம். இதுதான் லோக பிரசித்தமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில பெரியாழ்வாருக்கு பகவானுடைய நிர்கேதுக கிருபை புரிய ஆரம்பிச்சுடுது. கஜேந்திரனுக்கு புரிஞ்சதுன்னு சொல்றோம், குந்திக்கு புரிஞ்சதுனால விபத்தக சந்தனக கஷ்டத்தை கொடுறான்னு கேட்கிறான். நம்மெல்லாம் இப்ப சாதாரண பீஷ்மருடைய வாழ்க்கை எடுத்தா என்ன வாழ்க்கை, மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டார், ஏதாவது ஒரு சுகத்தை அனுபவிச்சார, கடைசியில் அம்பு படிக்கல வேற படுத்துட்டு இருந்த, என்ன வாழ்க்கையோ இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம கண்ணதுக்கு அப்படி யாரா இருந்த பாவம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தா கடைசியில் இந்த பாடுபட்டு போனார், என்ன சுகத்தை கண்டார் அப்படின்னு. பீஷ்மர் வாழ்க்கை இப்படிதான் கரெக்டா சாதாரணமா பார்த்தா அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவர் அதுல புரிஞ்சுன்றது என்னடா அப்படின்னா பகவத் காருண்யத்தை புரிஞ்சு, அப்பாடா எதுலையும் மாட்ட விடாம எனக்கு கூட்டு வந்துட்டார். நமக்கு மாட்டிக்கிறது சுகமா இருக்கு, மாட்டிக்கிறது ஆகான்னு இருக்கு. அவள் மாட்டாத இருக்கிறதே பெரிய காருண்யம் நினைக்கிறார். மணவாள மாமணிகளுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் இருந்தார். திருநாராயணபுரத்து ஆயி அப்படின்னு, ஆய் அப்படின்னா அம்மா, சாதாரண ஆயி இல்லை, ஆயி அம்மா. அதாவது பெருமாளுக்கு பால் கொடுக்கும்போது கூட தொட்டு பால் ஊதி குழந்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பார். அதனால திருநாராயணபுரத்து ஆயின்னு அவருக்கு பேர். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மணவாள மாமணிகளை சேவிக்கிறதுக்காக வந்துட்டார் ஆழ்வார்நகரி பக்கம். அவர் மேல் நிறைய பேர் பொறாமையோடு இருந்தார். ஒரு போய் ரொம்ப வருஷம் ஆயாச்சு, மேல்கோட்டையிலேருந்து வந்து திரும்பி வரவே இல்லை. உடனே இங்கே பொறாமையில் இருக்கவாள்லாம் என்ன பண்ணிட்டா, அவர் திரும்பி வரமாட்டா, அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு ஊருக்கு கதை கட்டி அவருக்கு நிறைய சொத்து உண்டு. சொத்தெல்லாம் கோவில் கணக்கு சேர்த்து விட்டுட்டான் ஃபுல்லா. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்தேன். நம்ம அந்த மாதிரி வரும்போது இருந்தா எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. வெளியூர் போயிட்டு வரோம், எல்லாம் உங்க சொத்தெல்லாம் கோவிலுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னா கொலை பண்ணிடுவோம் எல்லாரையும், அவ்வளவுதான். வெட்டி கொண்டு போய் யாரை கேட்டு பண்ணா நீ என்ன கேட்டியா, ஏன்னா இதை அப்படி வளர்ச்சி வச்சுக்கிறதுல ஒரு அபிமானம், சுவாபிமானம், என்னுடையது மமக்காரம். இவர் பார்த்தாரா அப்படியே அழகா, எல்லாரும் நினைச்சுட்டா பாவம் எல்லாத்தையும் இறந்துட்டோம்னு அழகாருன்னு. அப்ப அவர் சொன்னாராம், அச்சோ நாராயண் கிருபையோட அவனுடைய சொத்தை அவன் எடுத்துட்டு என்ன தன் சொத்தா சேர்த்துட்டானேன்னு அதை வேணுட்டான். என்னுடையதுன்னு அபிமானிச்சிருக்க சொத்தெல்லாம் தான் எடுத்துட்டு என்னை தன் சொத்தாக அவன் பாவித்தானேன்னு அழுதார். அதான் மனசு. அது அந்த இது பகவத் காருண்யம். நமக்கு அது புரியறதா? நமக்கு சத்தியமா பகவத் காருண்யம் அப்படின்னு புரியாது. இப்போ கோவிலுக்கு போகிறோம், ஒரு பணத்து தொலைஞ்சு போயிடுது, 10 ரூபா தொலைஞ்சு போயிடுது அப்படின்னா கோவிலுக்கு போனால் தொலைஞ்சு போயிடுது, படுபாவிகள் யாரோ தொழில் போயிட்டா கோவிலில் கூட ஒன்றும் சரியில்லை அப்படின்னு. பணம் போனால் பகவான் எடுத்துட்டா ஏதோ அந்த 10 ரூபாய்னால நமக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பிராரப்தம் கோவிலோட கழிஞ்சதுன்னு விட முடியல. சரியா அதான் தொலைஞ்சு போயிடுது, காணாமல் போயிடுது, திருடு போயிடுச்சுன்னா இதோட பிராரப்தம் கழிஞ்சது, அதுக்கும் நமக்கும் உள்ள பிராரப்தத்தை கழிச்சு கட்டினோம் அப்படின்னு தானே இருக்கும். ஆக மொத்தத்துல நம்ம பல விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கணும். ஆனா பாகவத ஆச்சாரிய புருஷாலாம் அதுல விழிஞ்சிருக்கிற பகவத் காருண்யத்தை மட்டும்தான் பார்க்கிறான். கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைச்சி கிளம்பும் பொழுது இந்த ஊகு கந்தரவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னா, அவன் பார்க்க எதுக்கு என்ன தேங்க்ஸ், நீ மட்டும் காலை பிடிக்கலன்னா நான் ஆதி மூலமே கத்திருக்க மாட்டேன், இன்னும் 1000 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைகளோட சௌக்கியமா வீணடிச்சிருப்பேன், கும்மால் அடிச்சு நாசமா போயிருப்பேன், நீ காலை பிடிச்சதுனாலே 1000 வருஷம் இவா யாரும் இவா இல்லாம இருந்தாலும் இவா சுகம் இல்லைன்னு எனக்கு தோணி போயிடுது. எது சுகம்னா நம்ம நன்னா இருக்கும் பொழுது கூட இருக்கிறவாதான் சுகம் இல்லை, நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மளை ரட்சிக்கிறவாதானே சுகவாசி. அப்பதானே இவாளால் நமக்கு சுகம்னு தோணும். நம்ம கஷ்டப்படுற சமயத்துல உச்சுன்னு போட்டுட்டு இவா பாட்டுக்கு சாப்பிட்டு இவா பாட்டுக்கு தூங்கிட்டு இவா பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தா அது எப்படி சுகம்னு நம்ம சொல்ல முடியும்? இவாளால் நமக்கு நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த ஊகுன்ற கந்தர்வன் தான் பெரிய கிருப பண்ணிட்டா அப்படின்னு கஜேந்திரனுக்கு அனுபவம். அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷாலாம் ஒழிஞ்சின் இருக்கிற பகவத் காருண்யத்தை அனுபவிக்கிறான். அந்த காருண்யத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த நைச்சியானுசந்தானம் ரொம்ப அவசியம். நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை. நான் அனுபவிக்கக்கூடிய சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ
எல்லாமே உன்னுடைய காருண்யத்தின் விதவிதமான பரிமாணங்கள். குழந்தைகள்லாம் சாப்பிடும். அம்மா இட்லி பண்ணியிருப்பா, சாம்பார் பண்ணியிருப்பா, சட்னி பண்ணியிருப்பா, எல்லாரும். ஒரு குழந்தை சொல்லுவேன் எனக்கு நீ சட்னி வேணாம் சாம்பார் விடு அப்படின்னு சொன்னேன். ஒரு குழந்தை சொல்லுவேன் எனக்கு இட்லிக்கு சட்னி போதும் சாம்பார் வேண்டாம் அப்படின்னு. அது சாப்பிட்றது என்னமோ எல்லாமே அம்மா பண்ணது தான். இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிற சின்ன விஷயமா இருக்கட்டும். இப்போ காத்தால எழுந்துக்கிறோம், பல் தேய்க்கிறோம், நல்லா சூடாக டம்ளர் காஃபி கொடுக்கணும், பகவத் அனுகிரகம். ராத்திரி படுத்துக்கிறோம், படுத்தோடனே நன்னா தூங்குறோம், பகவத் அனுகிரகம். ஏதோ பெரிய விஷயங்கள்ல குழப்பமா இருக்கு, அப்புறம் மனசுல ஒரு சமாதானம் கிடைக்கிறது, பகவத் அனுகிரகம். சில காரியங்கள்லாம் பண்றோம், எல்லாரும் கொண்டாடுறோம், பகவத் அனுகிரகம். பகவத் அனுகிரகம் தான் வாழ்க்கையோட டிரைவிங் ஃபோர்ஸ். அதுதான் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம அப்படியே அந்த பின்னாடியே சொல்லுவாங்க, இப்போ பின்னாடியே குச்சி எடுத்து ஓட வேண்டியிருக்கு, குத்தி 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 ஓடு பண்ண பண்ணு 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 சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு. சரியா பகவான் நம்ம கிட்ட அதை பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னா நம்மளாம் காத்தாலேருந்து ரொட்டீன் பண்ற ஆளா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரீசன் கிடைக்கும் எஸ்கேப் ஆகலான்னு ஓடுற கூட்டம் நம்ம. இதுல ஏதோ ஒரு காரணம், இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு சப்தமி, இன்னைக்கு அம்மாவாசை, எத்தையோ ஒன்றை வச்சு பெரியவா நம்மளை கையில குச்சா எழுந்திருக்கண்ணே ஆண்டாள் சொல்ற மாதிரிதான். அழகா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளா எழுந்திடாய். நம்மெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா தேவையான தான் நினைக்கணும். காத்தால 7 மணிக்கு கஷ்டாங்கன்னா பரவாயில்ல, எழுந்துருந்தேன் பரவாயில்ல அப்படின்னு தோன்றது இல்லையா? அப்ப அவன் காருண்யம் பெருசு. அப்ப இந்த காருண்யத்துல நம்ம அப்படியே சுருங்கி போயிடும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பக்தியினால பெரியவாள் ஆயிட்டோம்னு நம்ம அகம்பாவத்தை அப்படி உலகளந்த அவதாரம் எடுத்துடும். பெரியவாள்லாம் அவனுடைய காருண்யத்தை பார்த்து அப்படியே வாமனன் மாதிரி சுருங்கி போயிடாச்சோ, இவ்வளவு பெரியவனா இருக்கே, அல்பனான எனக்கு இப்படி கிருபை பண்றியே, தாங்க முடியல அவளால. அந்த கிருபையை அவளால தாங்க முடியும். நான் எவ்வளவு அல்பம், என் புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு, என் மனசு எவ்வளவு கேவலமா இருக்கு, என் கர்மாக்கள் எவ்வளவு நீசனை விட கேவலமா இருக்கு. என்ன போய் பாகவதம் வாசிக்க வைக்கிறீ, என்ன போய் உன் கோவிலுக்கு வர வைக்கிறீ, என்னையும் நாம ஜபிக்க வைக்கிறீ, என்னையும் ஸ்மரணம் பண்ண வைக்கிறீ, என்னையும் உன் காருண்யத்தை உணர வைக்கிறியேன்னு குறுகி போகணும். இந்த கூணி குறுகி போகிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். யாரோ நமக்கு ரொம்ப ஒத்தாசம் பண்ணா நம்ம முன்னாடி கை ஊப்பி அப்படியே உருகிறோம். பார்த்தல நீர் பண்டமா உருகுதல்னு பேர். நீர் பண்டமா உருகணும். அந்த ஐஸ் கட்டி எடுத்து அப்படி வெளில வச்சா அப்படியே கிடுகிடுன்னு உருகிறது பாருங்க. அந்த மாதிரி பகவானுடைய காருண்யத்தை அப்படி உருகணும். அந்த உருகிட்டோம்னா அதுதான் பக்தியினுடைய அழகான பரிணாமம். அந்த பரிணாமம் வரணும். அதைத்தான் இந்த 10 பாசுரங்கள்ல ஆழ்வார் சொல்றார். அதுலயும் சொல்றார், அதாவது தன்னை தாழ்த்தி தாழ்த்தி சொல்றார். எதுக்குடானா அவன் காருண்யம் அவ்வளவு வசதியா இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக. பகவான பிளாக்மெயில் பண்றார். ஆனாலும் எப்படி பிளாக்மெயில் பண்றாருன்னா, இவனுக்கே என் மேல இவ்வளவு கிருப்பை, இந்த நிர்ணயத்துல கிருப்பை என்ன அவசியம் இருக்கு, இதை வாங்கிக்கிறதுக்கான ஒரு கிஞ்சித்து தகுதியும் எனக்கு இல்லை. ஆனா நீ பாடு இப்படி கிருபை பண்ணிட்டே இருக்கே, ஒரு நாள் பண்ண அடுத்த நாள் கிடையாதுன்னு கிடையாது. நம்ம பொறாமையில இருக்கோம், காமத்துல இருக்கோம், பயத்துல இருக்கோம், துவேஷத்துல இருக்கோம். ஆனா இதையும் தாண்டி பிரபு கிருபை பண்ணிட்டு தானே இருக்கார். 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கார், தூங்க வைக்கிறார், லௌகீகமான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார், நிறைய பண்ணிட்டு தானே இருக்கார். சுவாமி நம்மளை அப்படியே இனிமேல் முகத்துல முழிக்காத, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்மளை ஒதுக்கி வைக்கலை. ஒதுக்கி வைக்கிறதுனா எங்கேயாவது கொண்டு வச்சுடணும், அவர் சம்பந்தமே இல்லாதபடி. ஆனா அப்படி பண்றதில்லை பகவான். அதனால ஆழ்வார் சொல்றார், வாக்கு தூய்மையில்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், நாக்கு நின்னையெல்லாம் அறியாது நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று, மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவா ஏலும், என் நாவினுக்கு ஆற்றேன் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக் கொடியானே. நம்ம சொல்ற நாம ஜபம் பகவானை ரட்சிக்கணும்னு சொல்றதுலாம் கூட காக்கா கத்துற மாதிரி தான். பெருசா ஒன்றும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனா நீ உன்னுடைய கிருபையினாலே நான் பண்ற நாமத்தை பெருசா நீ பாவிச்சுக்கிற. நம்ம எவ்வளவு நாமஜபம் பண்ணிட்டோம், எவ்வளவு தூரம் பெரிய பகவத் தியானம் பண்ணிட்டோம். துருவன மாதிரி தியானம் பண்ணிட்டோமா, இல்லாட்டி கல்யாணம் பண்ணிட்டு
பொண்டாட்டியே பார்க்காம கர்தம பிரஜாபதி மாதிரி ஒரு தபசு பண்ணிட்டோம். சத்தியமா இல்லையே. கல்யாணம் பண்ணிட்டுட்டும் பக்கத்து அதுவும் பரமழகி அதிசுந்தரி அப்படின்னா தேவகூதி. அதிசுந்தரியான ஒரு பாரியை பக்கத்துல இருந்தும் கூட அவளை அனுபவிக்கணும், அவளோட ஆனந்தமா இருக்கணும்ன்றத விட்டுட்டு ஒரு தபசு பண்றாரு கர்தமர். அந்த மாதிரி நமக்கு தோன்றதா இல்லையே. இதுக்கு நடுவில் நம்மெல்லாம் காமத்தை அனுபவிச்சுண்டு போகத்தை அனுபவிச்சுண்டு போக்கியமா இருந்துண்டு இதுக்கு நடுவில் ஏதோ நாமஜபம் பண்றோம், ஏதோ பாகவதம் வாசிக்கிறோம், ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். இதையே பகவான் பெரிய காரியம் பண்றான்னு அவன் பாவிச்சுண்டு கிருப பண்றான். பிரபு அதை நினைக்கும் போதுதான் என் மனசு தாங்கல, சரி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கினா கூட முடிய மாட்டேங்கிறது. அந்த பழகி போயிடுத்து, இந்த நாக்கு பழகி போயிடுத்துன்றோம் இல்லையா, அந்த மாதிரி உன் நாம ஜபம் நாக்கு பழகிடுத்து. அதனால ஏ பிரபு உன் நாமத்தை நான் சொல்றேன், கிருப பண்ணு. நீ என்னுடைய நாமத்தை இவ்வளவு அழகா பாவிச்சுக்கிறியப்பா. காரணா கருட கொடியோன், நீ காரணன்பா. நான் நாமஜபம் பண்றேன், நான் டெய்லி இவ்வளவு நாமஜபம் பண்றேன்னு சொல்றதுக்கு இல்லை, டெய்லி பகவான் என்ன இவ்வளவு நாமஜபம் பண்ண வைக்கிறார், அதான் முக்கியம். நான் பாகவதம் வாசிக்கிறேன் இல்லை, பகவான் என்ன பாகவதம் வாசிக்க வைக்கிறார். பகவான் என்ன சத்சங்கத்தை சொல்ல வைக்கிறார், பகவான் என்ன சத்சங்கத்தை கேட்க வைக்கிறார். பத்மநாபர் அவர் கோவிலுக்கு என்ன டெய்லி அழிச்சுட்டு போறார். பகவான் டெய்லி எனக்கு அவர் தரிசனத்தை கொடுக்கிறார். நம்ம போய் பார்க்கல, அவர் கொடுக்கிறார். அதே திருவனந்தபுரத்து எத்தனையோ பேர் இருக்காது, எல்லாருக்கும் கிடைக்கலையே. அப்ப அவர் கூட்டுண்டு போறார். நம்மளும் எத்தனையோ நாள் போக வேண்டாம் தான் நினைக்கிறோம். இருந்தாலும் தானா இந்த காலெல்லாம் சரி போயிட்டு வந்துடுவோம், எட்டு போய் பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு இந்த கால் பழகி, இந்த காலுக்கு நம்ம பழகி கொடுக்கல, அதுவா பழகிட்டு எடுத்து. இந்த நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த கோவில்ல இருக்கணும் அப்படின்னு உடம்பு பழகி எடுத்து. இது அச்சேதனமான சைதம் தான், இதுக்கு அறிவே கிடையாது, சரியா அறிவே கிடையாது. யோசிக்கிறது நம்ம ஆத்மா தான், புத்தியை வச்சுட்டு யோசிக்கிறது, உடம்பு யோசிக்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு இப்படி லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு, ராத்திரி ஒழுங்கா தூங்கலை அப்படின்னா பரவாயில்ல, இன்னைக்கு இப்படி கொஞ்சம் கலப்பா இருக்கு அப்படி. ஆனா இந்த அறிவில்லாத இந்த சரீரம் சொல்லுது போயிட்டு 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 அப்ப இந்த அறிவில்லாத சரீரத்துக்கு அந்த அறிவு எங்கே இருந்ததுன்னா அந்தரியாமியா இருக்கிறவன் தோன்றான். அப்படி அந்த நேரம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா என்னமோ ஒரு பெரிய காரியம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு மலப்பு, ஒரு இல்லாட்டி ஒரு கில்ட்டி ஃபீலிங். நீ கோவில் போலியே கோவில் போலியே கோவில் போலியே, உடம்பு சொல்லல, ஆனா உடம்பு சொல்றது அதான். எப்படி ஆனா அதான் கிருபை. காரணா கருள கொடியானே சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன், சங்கு சக்கரம் ஏந்து கையனே பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே, விழிக்கும் கண்ணிலே நின்கண் மற்றல்லா வேறொருவரோடு என் மனம் பற்றாது, உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டாய் ஊழி ஏழுலகு உண்டு உமிழ்ந்தார். அதாவது சுவாமி கிட்ட நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தப்பையும் மன்னிச்சுடு அப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாம். இந்த மாதிரி தானே ஒவ்வொரு தப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ தானே அதை கவனிக்காம எனக்கு கிருபை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் இனிமேல் தப்பு பண்ணப்படாது, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கப்படாது, இனிமேல் இந்த மாதிரி யோசிக்கப்படாது நினைக்கிறோம். நமக்கு இந்த விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நிறைய தவறுகளை திருத்திக்கிறதுக்கு பகு பிரயத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கு, பண்ணாமல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சிட்டியில பிரயத்தனம் பண்றதை விட்டு ஆமாப்போ நம்ம உருப்பட மாட்டோம், நமக்கே ஒரு தீர்மானம் வந்துடுறது. ஆனா அதையும் தாண்டி அப்பப்ப அப்படி ஒரு ஆசை வர்றது, சரியாயிடணும். ஒரு நாள் நம்ம கோவமே படாம இருந்துட்டோம், இல்லாட்டி ஒரு நாள் நாக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு பெரிய சந்தோஷம். பகவான் பார்க்கறான், அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டோம். அடுத்த நாள் திரும்பியும் பழைய கதை, வர வர மாமியார் கழுத்து போல ஆனாலாம் இல்லையா, அந்த மாதிரி ஏன் மாமியாருக்கு கழுதிக்குன்னு சொன்னா எனக்கு புரியல. கழுது மாதிரி ஆயிட்டு இருக்கும் இல்லையா, கழுது தெரிஞ்சு கட்டெரும்பு ஆனா போல அந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் பகவான் அதெல்லாம் கவனிக்காம கிருபை பண்றான். ஒவ்வொரு நாளா நம்ம பாரு ஒவ்வொரு தப்பா பண்ணி மேல 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 இப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தகப்பனார் ஒரு பிள்ளைய பார்த்து சொல்றாரு, நிறைய தப்பு பண்றியடா தப்பு பண்றியடா. அவன் கேட்கவே இல்லை. கடைசியில அப்பா சொன்னார், என்ன பண்ண ஒரு தடவை தப்பு பண்ணும்போதுலாம் மரத்துல அப்படி ஆணி அடிச்சு வை அப்படின்ற ஆத்துல. அவன் அப்படி ஒரு நாளா சும்மா அடிச்சுட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் பார்க்கறான், முகம் முழுக்க ஆணியா இருக்கு. பயந்தே போயிட்டான், என்னப்பா அது, நீதாண்டா அடிச்ச,
நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ரொம்ப ஓன் அழகாக என்ன பண்ற, பயந்து போயிட்டு அத்தனை ஆணியை பார்த்துட்டு ஆணி மரம்னு பேர் ஒரு அளவுக்கு அடிச்சுட்டான். அடி அடிச்சுட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அப்பா சொன்னார், இனிமேல் ஒவ்வொரு பாவத்துக்கும் பகவன் நாமத்தை சொல்லி பிராயசித்தம் பண்ணி ஒவ்வொரு ஆணியா பிடுங்கடா அப்படின்னு. ஒவ்வொரு ஆணியா பிடிங்கிட்டே வந்தான். ஒரு சிறிய ஆணி இல்லாம போயிடுச்சு. ஆனா மரத்துல அந்த அடிச்ச தடயம் இருக்குமே. அவன் கேட்டான், அப்பா தடயம் மாறலையேப்பா, பிராரப்த கர்மா இப்படித்தான், அது தடயம் இருந்துட்டு தான் இருக்கும், நீ பாடி நாமஜபம் பண்ணு, காலப்போக்கில் மாறும். இந்த மரம் எப்படி தானே ஒவ்வொரு பட்டையா அப்படி புரிஞ்சு திரும்பி அடுத்த ஒரு ஃபார்மேஷன் வரும். அந்த மாதிரி பகவானுடைய கிருபை இப்படித்தான். உள்ள நல்லா அந்த பிராரப்த கர்மா தடயம் நல்லா உட்கார்ந்து இருக்கு, பசுமரத்தாணி போலே அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி. அப்ப நம்ம பண்ண தப்பெல்லாம் உழைக்கும் ஒரு புள்ளி, அந்த மார்மேல இருக்க புள்ளி மாதிரி தப்பு பண்ணிட்டே இருக்கும். ஆனா பகவான் இப்படி பார்க்கும்போது தெரியறதுதான். இந்த வரி குதிரைக்கெல்லாம் தன்னோட குட்டியோட அந்த லைன்ஸை பார்த்து கண்டுபிடிக்கிறது என்னோட குட்டி அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் ஒரு ஸ்கேன் வச்சிருக்காரு, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்லாம் சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் கரெக்டா தெரிஞ்சிருமா எங்கெங்க பாவம், புத்தியில என்ன உட்காந்துருக்கு, மனசுல என்ன உட்காந்துருக்கு, கர்ம ஆசை இல்லாம பண்ணணும். அடுத்த வாட்டை சொல்லுவோம், இதெல்லாம் என் கடமை பண்ணணும்னு, ஆனா உள்ளுக்கு அப்படியே பெருமையா பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஓரத்தை எங்கேயோ துணிவுண்டு பக்தி இருக்கும் பாருங்க, அதை பெருசா பூதாகரமா பார்க்குறாங்க. இந்த ஏர்போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணுவோம் பேகெல்லாம், அவளுக்கு எது சந்தேகமா இருக்கோ அதை நல்லா ஜூம் பண்ணி பெருசா பார்த்துட்டு அப்புறம் பேகை திறந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு சாப்பா குத்துவா, அந்த புத்திர குத்துவா. அந்த மாதிரி நம்ம ஓரத்தை எங்கேயோ கடைகளவுக்கு பக்தி உட்காந்துட்டு இருக்கு, அதை ஜூம் பண்ணி அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அங்கே பாருங்க சார், அந்த மாதிரி தாயாரோட அசிஸ்டன்ட், அது அங்கே பாருங்க ஓரத்தில் ஏதோ தெரியாது, எப்படி அந்த ஜூம் பண்ணி காமிச்சு இவ்வளோவா பண்றான்னா, சுருக்கினா இவ்வளோ கூட கண்ணுக்கே தெரியறது இல்லை, பெருசா பண்ணி இந்த குழந்தைகள் பெருசா சொல்ல தெரியுமா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த. இன்னைக்கு ஸ்கூல்ல நான் சொன்னேன், டீச்சர் எனக்கு 2 ஸ்டார் கையில போட்டா, சொன்னது ஒண்ணுமே இல்லை. என் பிள்ளை அன்னைக்கு சொன்னா, அப்பா 2 ஸ்டார் எதுக்குடா கொண்டேதான் சொன்னியா, நீங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டா அதுக்கு ஸ்டார் போட்டான். இதெல்லாம் ஒரு சாதனை நாட்டுல. அப்ப அது வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம நேரத்தை வீணடிக்காம இருந்தாலும் ஒரு ஸ்டார் போட்டுடுறாங்க சுவாமி. பெருசா ஒண்ணுமே பண்ணலாம் கூட, கெடுக்கிற மாதிரி ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்தாலே ஸ்டார் போட்டுடலாம். அதனாலதான் சும்மா இருந்த ரமண மகிழ்ச்சி, நீயா பண்ணி கெடுக்காது, நீ சும்மா இருந்தாலும் உனக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். நீ எதையாரம் பண்ணி இருக்கிறதையும் கெடுத்து தொலைச்சிடாத. உனக்கு ஒன்றும் புரியலையா, உனக்கு ஒன்றும் வரலையா, உனக்கு ஒன்றும் சரியா வரலையா, சும்மா இரு. சும்மா இருந்துட்டா அட்லீஸ்ட் கெடுக்காம இருக்கோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய அனுகிரகம். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், நான் எவ்வளவோ பாவம் பண்ணிட்டேன், அதையும் தாண்டி ஒரு கிருபை பண்றேன். அதாவது நான் திருப்பி தப்பு பண்ணுவேன்னு அர்த்தம், அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா ஆழ்வார் சொல்றேன்னா, இவ்வளவு தவறுகளை தாண்டியும் நீ அதை கவனிக்காம எனக்கு ஒரு கிருபை பண்றியப்பா, இந்த காருண்யம் தான் என்ன ரட்சிச்சுருக்கு, அதுதான் நம்மளை காப்பாற்றி இவ்வளவு பாபங்கள். இப்ப பக்தின்னு வந்துட்டோம், நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நமக்கே இன்னும் தெரியுது நம்ம இன்னும் ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஆகலை. இந்த நைமிஷ அரண்யத்தில் ஓட அந்த கோமதி நதி மாதிரி கிளீனா இல்லை. இந்த நம்பியார் உண்டு திருக்குறுங்குடியில், அப்படி கிறிஸ்டல் கிளியர். அது மற்ற நதியிலெல்லாம் கூட சாக்கடை எல்லாம் கலந்துருக்கோன்னா அப்படி அவ்வளவு கிளியரா இருக்கு. அந்த மாதிரி நம்ம புத்தியும் மனசும் இன்னும் அப்படி பள்ளிங்கு போல ஆகலேன்னு தெரியாது, ஆனாலும் பகவத் கிருபை ஒட்டிட்டு தான் இருக்கு. அதனாலதான் ஆழ்வார் சொல்றா, நீ கிருபை பண்ணுவாய், அதனால உன்னை தவிர வேற எங்கேயும் நான் போக முடியாதுன்னு. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால், புண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே, உண்ணுமாறு உன்னை ஒன்றும் நான் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன், வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாய். எனக்கு பெருசா பெரியவா சொல்லியிருக்கா, சாஸ்திரப்படி நடந்துக்கோ, முழுக்க நடக்கிறது இல்லை. எக்ஸாக்டா இதனால என்ன பிரயோஜனம்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம இன்னி வரைக்கும் அனுபவபூர்வமா உணருது. இப்ப பசிக்கிறது, சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே உடம்புல பலம் உண்டாகிறது, சரீரத்துல கலப்பு மாறுறது, அடுத்த வேலைகள் பார்க்கறது ஏதுவா இருக்கு, பிராக்டிக்கலா நமக்கு தெரியாது.
நல்லா ஒரு சவுண்ட் ஸ்லீப், நல்ல டீப் ஸ்லீப், ஒரு நல்ல தூக்கம் தூங்கினோம்னா காத்தால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி சாஸ்திரத்தினுடைய பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதனால இதுதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல முடியல. சொல்ல முடியலன்னா நமக்கு அதை உணர முடியலன்னு அர்த்தம். நம்ம உணர்ற அளவுக்கு இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்கு, அத்தனை பெருசாக இருக்கு. கீழேந்து பார்த்தோம்னா ஆகாசத்தில் போகிற ஆகாய விமானம் இத்தினோண்டு தெரியும். அதனால கையில் பிடிச்சும் போக முடியாது. அதுக்குள்ளே உட்காந்துருக்கு 100 கணக்கான 100 கணக்கான ஆள். அந்த மாதிரி அது எங்கேயோ அவசரத்தில் இருக்கிறதுனால பெருசா சின்னதாக தெரியா போலே இந்த சாஸ்திரம் ரொம்ப பெருசு, நம்ம அதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதான் பிரச்சனை. பக்கத்தில் போக 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 பெருமை தெரிகிறது. அந்த மாதிரி ஒரு சொல்றார் நாராயணா, நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இதனுடைய நன்மை தீமைகள்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலை. ஆனாலும் சொல்லி சொல்லி பழக்கமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நல்லதுன்னு சொல்றா, ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா, எனக்கு ஒரு பெரிய பலமெல்லாம் கிடையாது. நாராயணான்ற அர்த்தம் தெரிஞ்சு பலம் தெரிஞ்சதுதான் சொல்லலை. அப்ப எனக்கு எதுதான் பலம்னா, உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாய். உன்னை நம்பி கிடக்கிற ஒரு வைஷ்ணவன்ற ஒரு பலத்தை தவிர எனக்கு வேறொரு பலம் இல்லை. பிரகலாதனுக்கு என்ன பலம் இருந்தது சொல்லுங்க? நாராயணான்ற நாம பலத்தை தவிர, நாராயணன் ரட்சிப்பான்ற அந்த பலத்தை தவிர குழந்தைக்கு வேற ஒரு பலம் இல்லை. அப்பாவோட சண்டை போடுறதுக்கு ஒரு 10 பேர் கூட அவங்ககிட்ட கிடையாது. அட்லீஸ்ட் இவனுக்காக வக்காலத்து வாங்குறதுக்காக ஆள் நமக்காவது, நமக்குன்னு யாரோ 2 பேரை நம்ம தப்பே பண்ணாலும் கூட ஒரு வக்காலத்து வாங்குறதுக்கு யாரோ ஆள் இருப்பா. இந்த கேரளாலெல்லாம் பார்த்தோம்னா அவக்கால தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் யூனியனை சொல்லுவா அவள் தப்பு பண்ணலை அப்படின்னு வாதாடுவா இல்லையா? நமக்கு நன்னா தெரியும். ஆனால் யூனியனுக்கார விட்டு கொடுக்க மாட்டாங்க, எங்கால அவள் தப்பு பண்ணல அப்படின்னு நிற்கிறா இல்லையா? அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்ப என்னடா பலம் தான்? நாராயணான்ற பலம், நாராயண பக்தன்ற பலம். உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாய். எனக்கு வேற பலம் கிடையாதுப்பா. அதாவது நமக்கு வக்காலத்தை வாங்கறதுக்கு சுவாமியை விட்ட ஆள் இல்லை. உண்மை அதுதான். எல்லாரும் வக்காலத்தை வாங்கிட்டு வருவாங்க. நம்மாலே பிரயோஜனம் இருக்குன்னா, இப்ப நம்மால பிரயோஜனம் இல்லை, நாம சரியில்லை வச்சுக்கோங்களேன், எதுக்கு நமக்கு போய் தலையை கொடுத்துக்கணும், அவன் மாடு அவ்வளவுதான் அப்படி அழகா அப்படியே சமத்தா ஒதுங்குவோம் பாருங்க. மகா கெட்டிக்காரன். இப்ப யாராத்தியா ஏதாவது அசம்பாவியம் நடந்து கொடுத்து யாராவது போயிட்டா வச்சுக்கோங்களேன், அப்படியே துக்கம் விசாரிக்க போவோம். அதுக்கு ஒரு டைம் வச்சு லிமிட் வச்சுட்டு காலங்காலத்தில் போயிட்டு தான் குளிச்சுடலாம் இப்படிலாம் ஒரு கணக்கு வச்சிருப்போம். நாளைக்கு தான் அடிக்க போறோம், நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கே போக வேண்டாம், 2வது தடவை குளிக்க வேண்டாம். நிறைய ஒரு அழகா எவ்வளவு சமத்து தெரியுமா? நம்ம துக்க விசாரிக்க போகிறதுக்கு கூட பிளான் பண்ணி போற உத்தமமான புத்தம். சகாயம் பண்ண போறதுன்னு இல்லை, அவன் நாளைக்கு நம்மள ஒரு வார்த்தை கேட்டப்படாது இல்லையா? முதல்ல போய் நின்றுட்டோம், முதல்ல போய் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு அபிமானம். அவ்வளவு அழகான சுயநலவாதிகள். அங்க போயிட்டு அப்படி வருவோம், இப்படி பேசிட்டு இப்படி பேசிட்டே இருப்போம், பார்த்துக்கோங்க எல்லாம் சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்து நிற்போம். 2 பேரை பார்த்து இப்படின்வோம், இப்பதான் வந்தேலான்வோம். அடுத்த ஒரு 20 அடி தள்ளி அங்கே போய் நிற்போம். அடுத்த 20 அடி ரோடுக்கு வருவோம். அப்புறம் ஆள் காணாம போயிடும். அவ்வளவு சமத்து நம்ம. இவ்வளவுதான் உலகம். சத்தியம் சத்தியம் சத்தியம். அழகா நம்ம சொல்றோம், எனக்கு அதுல இருந்து பிச்சுண்டு வர தெரியல, பொய் ஏமாத்து, பிச்சுண்டு வர பிடிக்கல. சில விஷயங்கள்ல அதுல இருந்து வெளில வர பிடிக்கல, அதனால வெளில வரல. சில விஷயங்கள்ல மாட்டாமலேயே போயிட்டு அழகா வந்துடும். மாற்றமே கிடையாது, மாட்டிட்டு பிச்சுட்டு வரதில்லை, மாட்டிக்காமலேயே போயிட்டு அழகா வந்துடும். அப்ப பகவான் மட்டும்தான் நமக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு இருக்கா. வேற யாரும் சாஸ்வதம் இல்லை. ஆதிகாரம் கிடையாது, மனைவியும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. பகவான் தான் பெரிய பலம். அதனால ஆழ்வார் பகவான் கிட்டேயே சொல்றார், நெடுமையால் உலகேழும் அளந்தாய், நிம்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் வன் கோத்து வன் தலைகோல் விடுத்தானே. ஆச்சரியமா, கோத்தவன் அது, கோத்து வன் நின் தாதை கோத்து வன் தலைகோல் விடுத்தானே.
கோத்து அவன் தலைகோல் விடுத்தான். இப்படி நிறைய பிரிக்கலாம். ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். நெடுமையால் உலகேழும் அளந்தான். பகவான் உலகத்தளக்கணும்னு அவசியமே இல்லை. மகாபலி கிட்டேந்து சமஸ்த லோகங்களையும் ஸ்வீகரிக்கணும், அவ்வளவுதான். இந்திரனுக்கு கொடுக்கணும். இது ரெண்டு தான் முக்கியமான காரியம். இதுக்காக கஷ்டப்பட்டு பிரம்மலோகம் வரைக்கெல்லாம் காலத்துக்கு இன்னும் போகிறதுக்கு அவசியமே கிடையாது. பிரம்மலோகம்லாம் ஒன்றும் இவன் கண்ட்ரோல்ல போகவே இல்லை. பிரம்மலோகம் கைலாசம் எல்லாம் மகாபலி கண்ட்ரோல்ல போகல. திரும்ப திரும்ப லோகத்தை விட்டுட்டு புலம்புற ஒரே ஆள் நம்ம இந்திரன் மட்டும்தான், நல்லவர். அவர் மட்டும்தான். இந்த எம்பி பிரைம் மினிஸ்டர்லாம் பதவி போயிட்டு புலம்புவாள், அது எதிர்கட்சி மாதிரி வருதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இந்திரனுக்கு அவன் பிடுங்கின்ற லோகத்தை தான் வாங்கி கொடுக்கணும். ஆனா பகவான் என்ன பண்ணாரா, சரி அளக்கிறதா அளப்போம், கொஞ்சம் இன்னும் நீட்டுவோம், இன்னும் நீட்டுவோம், இன்னும் நீட்டுவோம், இன்னும் நீட்டுவோம்னு பரமபதம் வரைக்கும் நீட்டலான்னு பார்த்தாரா. ஆனா அதுக்குள்ள இவருக்கு ஒரு ஜலம் விட்டுறதால அங்கேயே நிறுத்திட்டார். இல்லாட்டி அதையும் தாண்டி போயிருக்கும். சத்தியலோகம் வரைக்கும் கால் போச்சு. ஏன்னா அது காலில் ஏதோ சில்லுன்னு படுறதே அப்படின்னு பார்த்து, ஓ பிரம்மதேவனா, சரி அவர் பூஜை பண்ற டைம் ஆயிடுச்சு. இல்லாட்டி நேர வைகுண்டம் போயிருக்கும். அந்த காலு பூஜை பண்ற சமயத்துக்குள்ள எல்லாம் பார்த்தா அதுக்குள்ள மகாபலி திரும்பிட்டான், உடனே தலையை கொடுத்துட்டான், அதனால கீழே இறக்கிட்டார். இல்லாட்டி வைகுண்டம் வரைக்கும் அந்த கால் போயிருக்கும். பிரம்மதேவர் பூஜை பண்ணாரோ அது அப்படி சத்தியலோகத்தோடு நின்று போயிடுச்சு. நெடுமையால் உலகேழும் அளந்தார். அதுபடி உலகேழும் அளந்த மேலதானே கால் போச்சு, கீழங்கடா போச்சுன்னா மகாபலிக்கு தலையில கால் வச்சு அழுத்தும் பொழுது பாதாள லோகம் வரைக்கும் அவனை தள்ளிட்டு போறாரு பாருங்க. அது யோசிக்கிறது இல்லை. நம்ம பாதாள லோகம் வரைக்கும் கீழே அழுத்திட்டு போறான்னு இருக்கு. அப்ப இவன் அழுத்தும் பொழுது கீழே அளந்துட்டார், அளக்கிறதுக்கு முன்னாடி மேல அளந்துட்டார். இல்ல 3 அடி என்ன கணக்கு நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு இனி வரைக்கும் முடியல. இல்ல என்ன 3 அடி, மேல 3 அடி கணக்கா, கீழே 3 அடி கணக்கா, மேல 1 அடி கீழே 1 அடி, அளக்காத 1 அடி கணக்கா தெரியல. இல்ல என்ன 3 அடின்னு கிளியரா இல்லை, நிஜமாவே சொல்றேன். அளந்தது கேட்டது ஒண்ணு, அளந்தது ஒண்ணு, நம்ம சொல்றது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதான் வாமன அவதாரம் இன்னி வரைக்கும் யாருக்கும் தெளிவா புரியல, மகாபலிக்கும் புரியல. ஏண்டா 3 அடி அளந்தாரு எப்படி என் தலையை வச்சு அளந்துட்டாருன்றான் அவன் கணக்கு. பூமியில தான் அவனே இருந்தான். அப்ப அவனையும் சேர்த்துதானே 1 அடி வரும். அதுல அவன் தனியா ஒன்றும் இல்லையே. இப்படி நிறைய குழப்பம் இருக்கு வச்சுக்கோங்க. நெடுமையால் உலகேழும் அளந்தான். அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தி உனக்கு உண்டு. இவ்வளவு ஆசைப்பட்டு அளந்துட்டாய். நின்மலா, நின்மலான பரிசுத்தமானவனே, பவித்திரமானவனே, அமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலங்கத்தம்மான் அப்படின்னு அமலநாதிபிரான்ல ரொம்ப அழகா திருப்பானாழ்வார் சொல்ல. அந்த மாதிரி நெடுமையால் உலகேழும் நலந்தாய் நின்மலா நெடியாய் நெடியானே வெங்கடவா. நெடியாய், நெடியாய்னா ரொம்ப உயர்ந்தவர், ஹைட்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த குணங்கள், இந்த கிருபையில நம்ம மேல வச்சிருக்கிற பிரீத்தியில நெடியாய். அவ்வளவு பிரீத்தியா. எவ்வளவு பிரீத்தினா நம்முடைய குற்றங்களை பார்க்காமல் நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பிரீத்தி. யாராவது கெடுதலே பண்ணிட்டு இருக்கா, அவன் மேல நமக்கு ஒரு பிரீத்தி வருமா சொல்லுங்க. நம்மளை கவனிக்கிறதே இல்லை, அவன் மேல நமக்கு ஒரு பிரீத்தி வருமா சொல்லுங்க. திருவனந்தபுரத்திலேயே இருக்கும், டெய்லியுமே பத்மநாபரை பார்க்கறது இல்லை. நம்மள அந்த மாதிரி ஒருத்தர் யாரா இருக்கா, ஒரு 4-5 நாள் நம்மளை கண்டுக்காம போயிட்டா, மேல போய் என்ன நேர போயிட்டு அவள் எதிர்க்க போய் என்ன கண்டுக்காம போறேன் அப்படின்னு கேட்போமா? அவள் கண்டுக்காம எனக்கு தெரியாதா, நானும் கண்டுக்காம போறேன். இந்த மாதிரி பத்மநாபர் கிளம்பினாருன்னா யார் எத்தனை பேர் சேருவான்னு தான் தெரியல திருவனந்தபுரத்து. அந்த மாதிரிலாம் இல்லாதபடி நெடியாய். நீ கண்டுக்கலாம் என்னப்பா, ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு அங்கிருந்து நம்மளை பார்க்கக்கூடிய நெடியான். வரலையே, ஏன் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு நமக்காக திருமுகத்தை வச்சுட்டு இன்னும் வரலையே. ஒத்தக்கல் மண்டபத்துல இந்த இடத்துல நின்று சேவிப்பாள், அதுக்காக நமக்காக சமயத்தில் நம்ம கோவில் போக மாட்டோம். நம்ம அந்த இடத்துல நின்று சேவிப்போம்னு சொல்லி பெருமாள் அந்த இடத்த நமக்காக ரிசர்வ் பண்ணி வைப்பார். தற்கால் டிக்கெட்லாம் போடுற மாதிரி ரிசர்வ் பண்ணி வைப்பார். நம்ம வரலன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அடுத்த ஆளை பக்கத்தில் விடுவோம். சத்தியமாக சொல்லணும், பகவான் அப்படி ஒரு ஸ்லாட் வச்சிருக்கார் நம்ம எல்லாருக்குமே. நம்ம இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது. நமக்குன்னு ஒரு இடம் உண்டு. எப்படி நம்மாத்து குழந்தைக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, நம்மாத்து குழந்தைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் சாப்பிட்றோம், நம்மாத்து குழந்தைக்கு நம்ம எடுத்து வைப்போம். எத்தனை வருஷம் பழக்கம் நமக்கும் நம்மாத்து குழந்தைக்கும்? 1000 வருஷமா, 100 வருஷம்? அதுக்கே இவ்வளவு பண்ண முடியும்னா சகஸ்ர கோடி வருஷமா கர்ப்பத்தை தாங்கிறவன். அப்ப நமக்குன்னு ஒரு பங்கை வச்சுட்டே தான் இருக்கான். நம்ம பங்கு யாருக்கும் கிடையவே கிடையாது.
கேரண்டியா அந்த பங்கு நமக்கு தான். நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தான். அவன் ஒரு நாள் நம்ம பங்கு உனக்கு கிடையாதுன்னு தள்ளி விடுறவனால நெடியானே நெடியாய் நிம்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். என்ன உன்னுடைய தாசனா, உன்னுடைய கிங்கரனா, உன்னுடைய பக்தனா, உன்னுடைய அடிமையாக ஏத்துக்கிறதுக்கு நீ யோசிக்க வேண்டாம். யோசிக்காதப்பா பிரபு, இவனை ஏத்துக்கலாமா, இவனை சேர்த்துக்கலாமா, இந்த இன்டர்வியூ எல்லாம் பண்ணி நான் நல்லவனா கெட்டவனா எல்லாம் பார்த்தலாம் யோசிக்க வேண்டாம், ஐயூர வேண்டாம், பயப்படாது. பெருமாள் குருல பயப்படாது. இந்த தைரியமா நீ உன்னுடைய தாசனா கிங்கரனா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர் அடிமையா இருந்துட்டோம்னா அவனுக்கு யோகக்ஷேமம் மகாமியகம் இவர் வேற வாய விட்டுருக்க. சும்மா இல்லாம அங்கங்க எதையானு சொல்லிட்டு போயிடுறார். பெரியவாள்லாம் அதை பிடிச்சிட்டு அவர் அவ காரியத்தை சாதிச்சுடுறான். அதனால பகவான் ரொம்ப அவசரப்பட்டு அப்ப போய் யோசிக்கிறார், பகவத்கீதை சொல்லியிருக்க வேண்டாம் போல இருக்கு. அப்படியே சொல்லியிருந்தாலும் அர்ஜுனன் மட்டும் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் தான் பறக்கத்தான் சொல்லிட்டோம் போல இருக்குது. அப்படி இந்த முந்திரி கொட்டை தனமா இருக்கும், ஜாஸ்தி தான் பண்ணிட்டோம் போது. சக்கரதேவ பிரபன்னாயன்னு விபீஷன் மட்டும் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பண்ணிட்டோம் போல இருக்கு. நம்மளாதான் இழுத்து விட்டுட்டோமோன்னு யோசிக்கிறாரா சுவாமி. அந்த மாதிரி பண்ணிடுறாரு. சிதே மனசி சுஸ்வஸ்தேன்னு வராகமூர்த்தியா சொல்லியிருக்க வேண்டாம். பூதேவி கேட்டா, பூதேவி கேட்டு ஒரு 4-5 பேருக்கு மட்டும் ஆமாண்டி யார் இருக்காளோ அவளுக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. ஒட்டுமொத்தமாக கூட்டத்துக்கே சொல்லிட்டாரு. உருப்படாத கூட்டம் அது. பூலோகத்திற்கு எதுவுமே உருப்படாத கூட்டம் இல்லை, எல்லாம் உருப்படாத கூட்டம். சகசர கோடியில ஒரு ஆள் தேடுறது, ஒரு நம்ம ஆழ்வார், ஒரு பெரிய ஆழ்வார், ஒரு ஆண்டாள். இதுக்கு போய் எல்லாத்துக்குமா சொல்லணும். எல்லாம் டிவியை பார்த்துட்டு சௌக்கியமா காலத்தை கழிச்சு கூட்டத்துக்கு போய் சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சத்தியோ நரக அப்படியே சொல்லணும். ஆனாலும் அந்த ஒரு கிருபையம். அதனால ஆழ்வார் சொல்ற, பெருமாளே என்ன நீ தாசனா கேட்டுக்கிறது பயப்பட வேண்டாம். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. கூரைனா வஸ்திரம், சோறுனா சாப்பாடு. கடைசி வரைக்கும் இது வேணும். எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஏதாவது நம்மாழ்வார் கிடையாது புளிய மரம் பொந்துல சாப்பிடாம உட்காரத்துக்கு. துருவன் கூட 5 மாசம் தான் சாப்பிடலாம், அப்புறம் நல்லா சாப்பிட்டா வச்சுக்கோங்க. அந்த கதை யாரும் பேசுறதே இல்லை. 5 மாசத்துக்கு சேர்த்து வச்சு 36 வருஷம் சாப்பிட்டுருக்கான் பையன். 35,995 வருஷம் சாப்பிட்டுருக்கான். நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அந்த 5 மாசம் தான், 5 வருஷம் கூட இல்லை. கடைசியில பார்த்தா அது மட்டும் தான் குறைக்கணும். 35,995 வருஷம், அப்புறம் ஒரு 7 மாசம் சாப்பிட்டுருக்கான். 99 சொல்லணும் வாஸ்தவம். அப்ப இவ்வளவு சாப்பிட்டுருக்கான். அவர் சொல்றார், நம்மாழ்வார் தான் சாப்பிடாம இருந்தார். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. முக்காவாசி நம்ம பகவான் எதுக்கு பிடிச்சிருக்கோம்? டெய்லி 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும், வஸ்திரம் கிடைக்கணும், தங்கத்துக்கு இடம் கிடைக்கணும். வேற என்ன பெருசா? இதுதான் பெருசு. நம்ம சொல்லுவோம், நான் என்ன பெருமாள் பெருசா கேட்டேன்னா, காரை கேட்டேன்னா, பங்களாவை கேட்டேன்னா, தங்கறதுக்கு ஒரு இடம் கேட்கிறேன். அழகா நான் பாட்டு ஒரு சொந்த வீட்டில் இருந்தால் ஒரு சமாதானம் சொல்லலாம். சொந்த வீட்டை பார்த்துட்டேன்னா போயிட்டா நிம்மதி. அது வாங்கின பிறகுதானே தெரியும் பாடு. வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஓனர் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் ஆத்துக்காரிட்ட சொன்னோம், வாடகை வீட்டில் இருக்க வரைக்கும் நிம்மதியாக இருந்த வேண்டிய ராஜா மாதிரி இருந்தோம். எதுவாக இருந்தாலும் ஓனர்கிட்ட ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ தொட்டத்துக்கெல்லாம் நான் போய் பிளம்பரை கூட்டி வர வேண்டியிருக்கு. ஊருக்கு வந்தா பிளம்பர் எலக்ட்ரீஷியனோடய குடும்பம் நடத்தியே ஜன்மா போயிட்டு இருக்கு. சொல்றோம், வாடகை வீட்டில் இருக்கிற ஆளுக்கு சொந்த வீடு இல்லையேன்னு கவலை, சொந்த வீடு இருக்கிற ஆளுக்கு மெயின்டைன் பண்ணணுமேன்னு கவலை. எத்தனை பாடு. அதனால ஆழ்வார் சொல்றார், கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. ஆழ்வார் பார்த்தார், எல்லாருமே பேசிக்கா என்ன பிடிக்கிறது இதுக்குதான். அது எப்படி நீ வேண்டான்னு சொல்றாய் அப்படின்னா, அது ஆழ்வார் சொல்றார், அதெல்லாம் கவலையே கிடையாது. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டார். பகவத்தாசன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டோம்னா தானா கிடைக்கும். நாங்கெல்லாம் ஊரா போறோம்ல, எங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுக்குறா, சோறெல்லாம் போடுறா, என்ன பண்ணுன்னு கேட்டு பண்றா. எங்காத்த கூட அப்படி கவனிக்க மாட்டேன். இன்னைக்கு இதுதான் சாப்பிடுங்கோ, இன்னைக்கு என்னால முடியல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவான். வெளியூர் போயாச்சுன்னா ஏண்டான்னா அவனுடைய அடிமை, அவனுடைய பாகவதா, அவனுடைய குழந்தை, அவன் விஷயம் சொல்றான்னு பொழுது அங்கங்கே அவை போதரும் கண்ட. அங்கங்கே நல்ல எங்களுக்காகவே சொல்லியிருக்காரு அழ்வார், அங்கங்கே அவை போதரும் கண்டார். மனுஷால விட்டுருவோம். இந்த பிரியதர்ஷினி, சுதர்சனா, குருவாயூர் கேசவன், இந்த யானை எல்லாம் காட்டுல இருந்தாலும் நிலைமை நினைச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் அலையணும் கடந்து. இதுக்கு நடுவில் எவ்வளவு வியாதி வரும், இன்னொரு யானையோட சண்டை போடணும், பெரிய கஷ்டம் இருக்கு.
ஆனா இப்ப பகவானுடைய கோவில்ல கைங்கரியம்ன்றதுனாலேயே பார்த்து பார்த்து அது உருட்டி உருட்டி வாயில ஊட்டான். யானைக்கெல்லாம் யாரும் ஊட்டுவாள? ரொம்ப அநியாயம் இல்லை. காட்டுல அலையிறது அது பாட்டுக்கு கிடைச்சதை முறிச்சு சாப்பிட வேண்டிய வஸ்துவுக்கு அன்னைக்கு நான் பாக்குறேன் பிரியதர்ஷினி உள்ள வந்து வெளில போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 கட்டு கரும்பு ரெடியா காத்துட்டு இருக்கு. எதுக்கடான்னா அங்கங்கே அவை போதரும் கண்டா பத்மநாப கைங்கரியம் பண்றதுன்னு இது உள்ள போகிறதுக்கு முன்னாடி மட்டையை வெட்டி போட்டு இருக்கா. சாயங்காலம் ஆயாச்சுன்னா இது 4 மணி வரைக்கும் அதை அப்படி கூல் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டையை கொடுத்து கரும்பை கொடுத்து சாப்பிடுன்றது. எல்லாம் கைங்கரியம் முடிச்சு வெளில வந்தோன்னு நல்லா சமத்து குட் பாய் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கரும்பு அங்கங்கே அவை போதரும் கண்ட. ஒரு பிரியதர்ஷினிக்கு நடக்கும்னா எனக்கும் நடக்கும், ஒரு சுதர்சனாவுக்கு நடக்கும்னா எனக்கும் நடக்கும், ஒரு குருவாயூர் கேசவனுக்கு நடக்கும்னா எனக்கும் நடக்கும். அவ்வளவுதானே, தனியா வந்து பண்ண வேண்டாமே. உன் அடிமைன்னு ஒன்று இருந்தா அடிமை என்னும் அக்கோயின்மையினாலே. அக்கோயின்மை அப்படின்னா ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட். விவிஐபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் தானா நடக்கிறது இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு வேண்டி அவர் தனியாக இது வேணும் அது வேணும் கேட்கறது எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்றோம் இல்லையா? அப்ப ஜனங்கள்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு ஆளுக்கே இவ்வளவு கிடைக்கும்னா பெருமாள் ஒரு ஆளை என்னுடையவன் தேர்ந்தெடுத்தா என்னெல்லாம் கிடைக்கும். அவ்வளவு ஊர்ல இருக்க எல்லா முட்டாள்களும் சேர்ந்து இவர் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கணும். முட்டாள் தான் சொல்லணும். சில சந்தர்ப்பங்கள் சில விஷயங்கள்ல பகவானா பார்த்து அவரா ஓட்டு போட்டு தேசத்தை காப்பாற்றுறாரு, நம்மளா ஓட்டு போடல. இந்த பகவத் கிருப்பை இப்பெல்லாம் ஜெயிச்சதுல பகவத் கிருப்பை போட்ட ஓட்டு நம்ம போடுற ஓட்டா. திருவனந்தபுரம் கதையை பார்த்தாலே தெரியுது நம்ம ஓட்டு போற லட்சணம் என்னன்னு. ஆனா அரசியல் பேசல, பகவானுடைய காருண்யம் தேசத்தை காப்பாத்தின்னு இருக்குன்றதுக்கு சொல்லவர். நம்முடைய பிராரம்பத்தை தாண்டி பகவத் காருண்யம் பெருசா இருக்கு. அப்ப ஒரு மனுஷா தேர்ந்தெடுத்து ஒரு பதவி வச்சா எம்எல்ஏ எம்பி இவாளுக்கெல்லாம் டோல்லாம் கட்ட வேணான்றான். இவா என்னதான் சாதிக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவாளுக்கு டோல் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ரி கேன்டீன்ல அவ்வளோ சீப்பா கொடுக்குறான். இங்க நம்ம 30 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்குற வசூல அவளுக்கு 3 ரூபாய்க்கு கொடுக்குறான். சம்பளம் தனியா அலவன்ஸ் தனியா என்னென்னமோலாம் கொடுக்குறான். எதுக்குறான்னா நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் இல்லையா? அப்ப இவாளுக்கே இவ்வளவு அலவன்ஸ் உண்டு, இவ்வளவு மதிப்பு உண்டுன்னா உன் திருவடியை பிடிச்சிட்டோம்னா என்னெல்லாம் கிடைக்கும். அங்கங்கே அவை போதரும் கண்டாய். அது அதனால எனக்கு வந்து நான் உன் காலில் விழுறது உன்னை பிடிச்சிக்கிறது வந்து ஏதோ சோறு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்றதுக்காக இல்லை. கூரை சோறு இவை வேண்டுவதில்லை, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் தலைகோள் விடுத்தானே. அப்ப ஆழ்வார் பார்த்து பகவான் கேட்டான, சரி அப்ப உனக்கு என்னதான்ப்பா வேணும்? எனக்கு என்ன வேணுமா? கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் தலைகோள் விடுத்தான். இந்த கம்சனை கொன்னுட்டாய், அந்த மாதிரி என் பிராரம்பத்தை கொண்டு போடு. இந்த கம்சன் பெரிய பிராரம்பம், பாடாத பாடுபடுத்தின்னு இருந்தான். அவனை கொண்டு போட்டா இல்லையா? அவன் இடத்துல போய் அவனை கீழே தள்ளி விட்டு, அதுவும் அவனை சுத்தி நிறைய பேர் வச்சிருந்தான். பூதனா முதற்கொண்டு எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா இழுத்து 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 கொண்டு போட்டா மாதிரி எனக்கும் பூதனா பிராரப்தம், அகாசுர பிராரப்தம், பகாசுர பிராரப்தம், திருநாவர்த்த பிராரப்தம், சகடாசுர பிராரப்தம், இப்படி நிறைய பிராரப்தம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றுத்தியா கொண்டு இதுக்கெல்லாம் பிராதான்யமான ஒரு பிராரப்தம் இருக்கு இல்லையா? சம்சார சாகரம் கோரம்னு அந்த பிராரப்தத்தையும் கொண்டு என்ன காப்பாற்று. கொடுமை கஞ்சனை கொன்று நின்றாரை கோத்து வந்தோரைகோல் விடுத்தார். அப்ப உங்க அப்பா காலெல்லாம் இந்த சங்கிலி இருந்தது, அதெல்லாம் அறுத்தெறிஞ்சா இல்லையா? அந்த மாதிரி இந்த பந்தபாச சங்கிலியை அறுத்து என்ன காப்பாற்று. பிராரப்தத்தை கொண்டு என்னுடைய அந்த பந்தபாச சங்கிலியை அறுத்து என்ன காப்பாற்று. நீ என்ன அடிமையா ஏத்துண்டு இதை பண்ணா போதும்பா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், வேற எதுவும் பயப்படவே வேண்டாம். அப்புறம் இவனுக்கு போனஸ் கொடுக்கணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கேரளாவில் ஒருத்தர் வேலைக்கு வைக்கணும், எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு, பெரிய கஷ்டம். தீபாவளிலாம் வந்தோடனே எங்கள் ஃப்ளாட்டில் ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கோம். அவளுக்கு என்ன பண்ணலாம், எலக்ட்ரீஷியனுக்கு என்ன பண்ணுறது, இவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு என்ன பண்ணுறது. என்னடா போனஸ் கொடுத்தா நாளைக்கு ஒழுங்காக வேலைக்கு வருவோம், அப்போ நம்ம பொழப்பு நடக்கும். நம்ம குப்பை எடுக்கிற வாயில சண்டை போடுற முடியும் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு சொல்லுங்க. ஆதிகாரிகிட்ட கூட சண்டை போட்டுருவாரு, வாசலில் குப்பை எடுக்கிறோட சண்டை போட முடியாது. ஆதிகார வாயில வந்தபடி சொல்லிடலாம், அவன் கறிவே கிடையாது, எத்தனை சொன்னாலும் புத்தி கிடையாதுன்னு. அவகிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அடுத்த நாள் புத்தியை காட்டிடுவாங்க. புத்தி இல்லைன்னு சொல்லி பாருங்க. அவ்வளவு கஷ்டம் இருக்கு.
அதனால ஆழ்வார் சொல்றார், நீ என்ன கிங்கரனா ஏத்துக்கோப்பா, உன் கிருப்பையினாலே உன்னுடைய அடிமையா ஏத்துக்கோ. உன்னுடைய அடிமை ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த பிராரப்தத்துக்கு அடிமையா இருக்கிற இந்த வாழ்க்கை மாறி போயிடும். பிராரப்தம் என்ன படுத்துறது இல்லையா, இதுல இருந்து நான் தப்பிச்சிருவேன். ஏ பிரபு, என்னால இதுல இருந்து வெளில வர முடியலப்பா, எனக்கு வர தெரியலப்பா. ஏதோ இந்த வஸ்திரம் இந்த சோறுக்காக உன் காலில் விழுறேன்னு நினைச்சுடாது. அது உன் காலில் விழுறேன்றதுனால உன்கிட்ட கேட்கவே வேண்டாம், தானா கிடைக்கும். நான் தனித்தனியா போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பக்தன்ற ஒரு காரணம் கொண்டே எல்லாம் எனக்கு கிடைச்சிடும். பிருந்தாவன ஜனங்கள் கோவர்தகிரியை தூக்குன்னு கேட்டாளா? இவனாதானே தூக்கினான். இவனுடைய அடிமைகள்ன்ற காரணத்தினாலே இவனே தூக்கினான். ஆச்சரியம் தானே. பிரம்மதேவர் குழந்தைகளை கூட்டுண்டு போயிட்டார். அவள்லாம் கதறி அழுதாளா கிருஷ்ணன் கிட்ட, என் குழந்தைகள் எல்லாம் பிரம்மதேவர் தூக்கிண்டு போயிட்டாரே, காப்பாத்து ரக்ஷமான்னு கேட்டாளா? இவாளுக்கு விஷயமே தெரியாம காப்பாத்திட்டான். ராத்திரி நன்னா தூங்குறோம், நம்மளுடைய நிறைய சொத்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மறந்து போய்தானே தூங்குறோம். நம்ம கேட்டா பகவான்கிட்ட சொல்லிட்டா அவர் காப்பாத்துறார், நம்ம கேட்காமலேயே மறந்து போய் தூங்கும் பொழுது காப்பாத்துறார். இந்த குழந்தை விளையாடுற பொம்மையெல்லாம் அங்கங்க போட்டுட்டு தூங்கிடும். ராத்திரியை தனக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் கையில வச்சுட்டு அப்படியே தூங்கும், அப்புறம் பிடி விட்டுடும், கீழே விழுந்துடும். அதுக்கு ராத்திரி பொம்மையை வச்சுட்டு தூங்கினு கூட மறந்து போயிடும். ஆனா அம்மா அதை பத்திரமா எடுத்து அது எங்க எப்போதும் எடுக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு, ரெடி காலங்காத்தால் அழுகுனா அது பக்கத்துலேயே வச்சுட்டு, தலைமாட்டில் வைப்பா, அப்புறம் காதால பக்கத்தில் வச்சுட்டு, காதால எழுந்துக்கும் போது பிரசன்னமா எழுந்துக்கணும். அது காலங்காத்தால் அழப்படாதுன்னு எவ்வளவு பிரயத்தனப்படணும். அது காலங்காத்தால குழந்தை எழுத நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சுவாமிக்கு காலங்காத்தால் நம்ம எழுந்துக்கும் போது பிரசன்னமா இல்லைன்னு அவர் கஷ்டப்படுறாரு. அதனால நம்ம சொத்தெல்லாம் காப்பாற்றி வேண்டியதெல்லாம் கொடுத்து கை காலெல்லாம் வச்சு அழாதே அழாதே அழாதே. இதெல்லாம் பெரிய பொம்மை ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் குழந்தைக்கு அது பெருசு. அதனால நம்ம எதெல்லாம் பெருசுன்னு அபிமானிக்கிறோமோ அதெல்லாம் பத்திரமா வச்சு நம்ம பிரசன்னமா வச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய காருண்யத்தை காட்டுற. அந்த மாதிரி ஹே பிரபு எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. இப்படியே இந்த அடிமை தலையிலேருந்து விடுவிச்சு விடுறா கிருஷ்ணா. வேற என்ன வேணும்? இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க. கூரை சூரெல்லாம் தானே அங்கங்கே அவை போதரும் கண்டார். அங்கங்கே அவை போதரும் தானா கிடைக்கும், தானா நடக்கும். விவேகானந்தர் ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. எதிர்க்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்து விவேகானந்தரை பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ட்ரெயின் ஜேர்னியில் பிடிக்கிறதோ இல்லையோ பழகித்தானே ஆகணும். ஒரு சிட்டியில் அவன் பொட்டலம் எல்லாம் திறந்து சாப்பிட உட்காந்தான். உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் கடவுள் கொடுப்பார் அப்படின்ட்டு கோவம் வந்துருக்கும் அவனுக்கு. ஆனால் பைத்தியம் நினச்சிட்டியா நீ? எல்லாம் கடவுள் கொடுப்பா கடவுள் கொடுப்பா கடவுள் கொடுப்பா, எனக்கு ஒன்று கடவுள் கொடுக்காம என்ன ஆச்சு? அதுக்காக சோம்பேறித்தனமா கற்றுக்கதுன்னு கத்தியான். ஒன்றுமே சொல்ல ஒரு இடத்துல ஜங்ஷனில் ட்ரெயின் நின்னது. கிடுகிடுன்னு ஒருத்தன் அப்படியே தேடி 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 ஒருத்தன் வந்தான். வந்துட்டு கடைசியில் விவேகானந்தரை பார்த்துட்டு, சாமி விவேகானந்தர் அப்படின்னு. ஆமா அப்படின்னா, இந்தாங்க உங்க சாப்பாடு. எதுக்க உட்காந்து பைத்தியமே பிடிச்சிருச்சு. என்ன அக்கிரமமா இருக்கு, இந்த மாதிரி நமக்கு யாரும் கொடுத்தா பரவாயில்லையே. இந்த ஃப்ளைட்லாம் ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி இந்த லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் எல்லாம் போனோம்னா சாப்பாடு நம்ம தான் வாங்கி சாப்பிடணும். சில பேர் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது மீல் புக் பண்ணிடுவான். நான் என்ன பண்ணுவோம், அவளை மட்டும் முன்னாடி போய் உங்களுக்கு இந்த மீல் வேணும் உடனே பக்கத்தில் நம்மளையும் கேட்பான்னு நினச்சிட்டு பாவம். அவளுக்கு கொடுக்குற நமக்கு கூட புதுசாக போகிறவாளுக்கு தெரியாது பாவம். எல்லாம் ஜாலியாக இருந்து வச்சுக்கோங்க ட்ராவலில் பார்க்கறதுக்கு. ஏன் நம்மளை சொல்லவே அவருக்கு மட்டும் மரியாதையாக பேரலாம். அவருக்கு ஏற்கனவே பைசா கட்டிட்டார், கொண்டு கொடுத்துருவார். இப்போ அது மாதிரி பைசா கொடுத்து வாங்கணும். பெரியவாள்லாம் அந்த மாதிரி நம்பிக்கை ஏற்கனவே விதைச்சு விட்டா. நம்ம அப்பப்போ நம்பிக்கை கொடுத்து கொடுத்து வாங்கிக்கணும். ப்ரீ புக்டு மீல் மாதிரி அவெல்லாம் முன்னாடியே பகவான் கிட்ட ப்ரீ புக் பண்ணி வச்சுட்டான் நம்பிக்கையை. நம்ம அப்பப்போ சின்ன சின்ன காரியத்துக்கு பைசா கொடுத்து டீ காஃபி வாங்குற மாதிரி அப்பப்போ ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இப்படி போய் வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே புரியல, யார் உனக்கு எப்படி வர தெரியும்? அவர்கிட்ட நேற்று ராத்திரி சொப்பனத்தில் பகவான் வந்தார், இந்த மாதிரி என் பக்தன் வரான், அவனுக்கு இந்த ஸ்டேஷனில் போய் இத்தனை மணிக்கு ஜங்ஷன் இந்த ட்ரெயினில் ட்ரெயின் நம்பர் வரைக்கும் பகவான் சொல்லியிருக்காரு. போய் கொடுத்துருட்டா கொண்டு கொடுத்துட்டான். எதிர்க்க உட்காந்தவங்க அழுதான், உன்னுடைய நம்பிக்கை விசேஷம் அப்படின்னா. விவேகானந்தர் சொன்னார், அவனுடைய காருண்யம் விசேஷம், பகவானுடைய காருண்யம். ஏன்னா நம்புறது எனக்கு ரொம்ப சுலபம், ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது எவ்வளவு கஷ்டம். நம்பிக்கை காப்பாற்றுறது தான் கஷ்டம். நம்பிக்கை வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அந்த நம்பிக்கை மெயின்டைன் பண்றது கஷ்டம். பகவான் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றான். அதனால ஆழ்வார் சொல்றா,
அங்கங்கு அவை போதரும் கண்டாய். அது தானா கிடைக்கும்பா, எனக்கு ஒன்றும் கவலை எல்லாம் கிடையாது. எனக்கு இந்த சம்சார சாகரத்திலேருந்து விடுவிச்சு, அதாவது எனக்கு எல்லாமே நீதான் கொடுத்துட்டு இருக்க. உன்னுடைய பக்தன் அப்படின்ற அந்த கோவன்மையினால் ஒரு ராஜ மரியாதை, ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் தானா எனக்கு கிடைக்கிறது. ஏன்னா உன்னுடைய பக்தன், உன்னுடைய சிஷ்யன், உன்னுடைய அடிமை அப்படின்ற ஒரு காரணத்தினால. அப்ப உன்னுடைய அடிமைன்ற அது ஒண்ணுதான் வசதி. நீ என் அடிமையா ஏத்துண்டு அழகா கிருப பண்ணு, சம்சார சாகரத்திலேருந்து என்னை மீட்டு உன் பக்கத்துல வச்சுக்கோ. எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா உன் அடிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சுவாமியின் இடத்துல பிரார்த்திக்கிறார். அதாவது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். நம்ம பக்தி பண்றதெல்லாம் இது வேணும் அது வேணும் அது நடக்கணும் இது நடக்கணும் ஆழ்வார் சொல்றாரு. வேண்டவே வேண்டாம், அங்கங்கே அவை போதரும் கண்டான். அதான் தானா நடக்கும். நீ இதுக்காக நான் கஷ்டப்பட்டு கோவிலுக்கு 40 சுத்தினேன், பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், அதுக்கெல்லாம் நீ வெறும் சுத்தினாலே தானா கிடைக்கும். இது நினைச்சுட்டு ஒரு உத்தேசம் பண்ணிட்டுலாம் சங்கல்பம் பண்ணிட்டுலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா பத்மநாபரை பார்த்துட்டு இருந்தாலே போகும். லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போய் இதெல்லாம் போகணும் இதெல்லாம் பண்ணிடும் பெருமாளுக்கு பத்மநாபரை கேட்டேன் பண்ணி கொடுத்தாலும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா போயிட்டு வந்தாலே தானா நடக்கும். அப்ப என்னதான் வேணும்னா சம்சார சாகரத்திலேருந்து காப்பாற்று, இந்த பந்தங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கொடு, இதுதான் மீன். சரியா? அதுவும் அவரே நடத்திடுவார். நீங்க சும்மா அவரிடத்துல பக்தி பண்ணிட்டு இருந்தா போதும். அவருடைய காருண்யம் பெருசு, அதான் முக்கியம். காருண்யம் பெருசு. ஒவ்வொரு பாசுரத்திலையும் உன் காருண்யம் பெருசுதான். உன்னை நம்பினா ஜலம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன் அனுகிரகம். கண்ணன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறான், அவ்வளவுதான். அதான் சந்தோஷமா இருந்தது, நிம்மதியா இருந்தது. இது இப்படி ஆகும் அது எப்படி ஆகும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பக்தியில நீங்க வளர்றதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியாம இருந்ததுக்கு எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்க. ஏதோ பயின்று இருந்தோம். அப்பா அம்மா ஸ்லோகம் சொல்லி கொடுக்கும்போதுலாம் அர்த்தம் தெரியாது, மகத்துவம் தெரியாது. அப்பா சொன்னா அம்மா சொன்னா கை கூப்பிக்கோ, கற்பூரார்த்தியோட கண்ணத்துல போட்டுக்கோ, பிள்ளையார் கோயில் போனா தோப்பு கரணம் போடு, பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கோ, 4 புஷ்பத்துல எதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஆனா அது பண்ணதுக்கே இன்னைக்கு பகவான் திருவடியில புஷ்பம் போடணும்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைக்கு சொல்ற நிலைமையில் நம்ம வந்துட்டோம் இல்லையா? பகவான் காப்பாத்துறான்னு அன்னைக்கு உணரல. புது ட்ரெஸ் போட்டா சேரிக்கணும், பகவானுக்கு தான் எத்தனையோ சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அப்பா அம்மா. எந்த அப்பா அம்மாவும் கெடுதல் சொல்லி தரல, எல்லாருமே நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு புரியாத விஷயங்கள்லாம் நம்ம பக்குவப்பட்ட பிறகு நமக்கு புரிஞ்சிருக்கு. அன்னைக்கு சும்மா கை கூப்பினோம், இன்னைக்கு புரிஞ்சுட்டு கை கூப்பிடும். அப்ப அங்கேருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டான். ஒரு 2000 வருஷம் கழிச்சு இல்லை, ஒரு 10-15 வருஷத்துல, ஒரு 20-50 வருஷத்துக்குள்ள. அது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். 60 வயசு ஆயிரம், 60 வயசுக்குள்ள வந்து கொடுத்த பக்தி, அதான் பெரிய விஷயம். அசாமி பாருங்க 88 வயசுல வந்து கொடுத்தே சந்தோஷப்பட்டேன். நம்ம 88 வயசு ஆயிடுச்சு இல்லை, அப்ப வந்துருச்சுனா கூட போதுமே. நமக்கு அது 88 ரொம்ப பெருசு. பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறதுனால அவருக்கு கணக்கே தெரியாது பாவம். நான் ஈஸியா ஏமாத்திடலாம் சுவாமியை. அவர் ஐயோ நேரத்தை கடந்து கிடக்கிறார், நம்ம நேரத்துக்குள்ள இருக்கும். அதனால அவர் எதையுமே பெருசா பார்க்கல. 50 வருஷம் வீணா பண்ணிட்டானே யோசிக்கல. பரவாயில்ல, 50 வருஷத்துல அவனுக்கு புத்தி வந்துட்டு யோசிக்கல. நம்ம எல்லாம் சொல்லுவோம் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்ப வந்தா என்ன வரலன்னு, நம்ம இந்த டைம் ஸ்பேன்குள்ள வரணும்னு வச்சுட்டு இருக்கோம். பக்தி அப்படி கிடையாது, அது எப்ப வேணா வரணும். அது எப்ப வந்தாலும் அவ்வளவு நாள் வீணா போனதெல்லாம் சேர்த்து வச்சு பகவான் டபுள் பெனிஃபிட் கொடுத்துருவார். சேர்த்து வச்சு, அதுதான் பகவானோட கிருபை. அவன் கிட்ட வச்சது எதுவா இருந்தாலுமே பல வருஷங்கள் கழிச்சு பல கோடி மடங்கள் திரும்ப கிடைக்கும். அசாமியன் தெரியாமலே நாராயண நாராயண சொல்லிட்டு டெபாசிட் ஆகிட்டே இருந்தது. ஒரு சீக்கிரம் ரொம்ப வழிஞ்சிருச்சு, நாராயண கிருப்பையா வழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்க பாட்டை பக்தி பண்ணுங்க, தைரியமா இருக்கும், நம்பிக்கையோட இருக்கும், அவர் நடத்துவார். மனசு அலட்டிக்காதீங்க, அவருடைய காருண்யத்தை பெருசு, அவ்வளவுதான். அது மட்டும் பெருசு. பகவத் கிருபா, அவ்வளவுதான். குரு கிருபா, பகவத் கிருபா, இது ஒண்ணுதான் பெருசு. பெரிய பேனர்லாம் வைப்பான், அதை மாட்டிட்டு இருக்கோம் பார்த்தா இத்தூண்டு இருப்பான் பொடியா. அந்த மாதிரி பகவத் கிருபா பெருசு. நம்ம பண்ற பக்தி இத்தூண்டு, நம்ம இவ்வளவுதான். நம்ம உடம்புல கொசு உக்காடுற மாதிரி பகவானுடைய உடம்புல நம்ம பக்தி உட்காந்துன்னு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய உடம்புல ஒரு கொசு உட்காந்தா சமயத்தை சின்ன எறும்பெல்லாம் ஓடினா நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரிதான் பகவான் மேல நம்ம வைக்கிற பக்தி தூண்டு. ஆனா எறும்பூர கல்லும் தேய். ராதே கிருஷ்ணன்.
ராதே கிருஷ்ணா. நானும் டெய்லி எந்த பாசனம் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ராதே கிருஷ்ணா. தாமிய துணி பிடிச்சு ராதே ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா